பகுதி 1. ஒரு புதிய சவால், நியூ சேலஞ்ச். மலைகள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த கிராமத்தில் அன்னம் பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு துணையாக ஒரு குட்டி சின்ன குரங்கு, அதன் பெயர் கில்லி, இருந்தது. பாட்டி அன்னம் தனது பேரன் பேத்திகள் கோடை விடுமுறைக்கு வரும்போது தங்களுக்காக ஒரு பெரிய மரம் வீடு கட்ட ஆசைப்பட்டார். பாட்டியும் கில்லியும் சேர்ந்து மரப்பலகைகள், கயிறுகள் ஆகியவற்றை சேகரித்து உயரமான ஒரு மாமரத்தில் வீட்டின் தளத்தை கட்டத் தொடங்கினர். அந்த கிராமத்தின் தலைவர் மாரிமுத்து என்பவருக்கு மரம் ஏறும் பந்தயம் வைப்பதில் அலாதி பிரியம். பாட்டியின் ஆசையை கண்ட அவர், அன்னம், நீங்களும் உங்கள் குட்டி குரங்கும் ஒரே வாரத்தில் இந்த வீட்டை கட்டி முடித்தால் இந்த மரத்திற்குரிய இடத்தை நான் உங்களுக்கு நிரந்தரமாக தந்து விடுவேன். இல்லையேல் உங்கள் முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஒரு சவால் வைத்தார். பாட்டி சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரோடு போட்டியாக தனக்கு சொந்தமான ஒரு வலிமையான ஆளையும் வேகமாக செயல்படும் ஒரு பெரிய குரங்கையும் மாரிமுத்து களமிறக்கினார். பகுதி 2. பந்தயமும் தந்திரமும். பந்தயம் தொடங்கியது. மாரிமுத்துவின் ஆளும் குரங்கும் பலம் மற்றும் வேகத்தின் அடிப்படையில் வேகமாக செயல்பட்டன. அவர்கள் அதிக சுலபமாக இருக்கும் சிறிய வேலைகளை முதலில் முடித்து பாட்டியையும் கில்லியையும் இகழ்ந்தனர். ஆனால் பாட்டி அன்னம் பாட்டிக்கு தெரியும், பலத்தை விட சாமர்த்தியமும் திட்டமிடலுமே முக்கியம். பாட்டியின் தந்திரம். அவர் பெரிய பலகைகளை முதலில் கில்லி மூலம் மரத்தின் உச்சியில் கயிற்றால் ஏற்றி அவற்றை நிலைநிறுத்தினார். பெரிய வேலைகளை முதலில் முடித்ததால் கீழ்மட்ட வேலைகளை நிதானமாக செய்தார். கில்லியின் சாமர்த்தியம். மாரிமுத்துவின் குரங்கு தூக்கி கொண்டு வரும் சுலபமான வேலைக்கான கருவிகளும் கயிறுகளையும் கில்லி லாவகமாக பிடுங்கி பாட்டியின் வேலையை சுலபப்படுத்தியது. முக்கியமாக கில்லி மற்றவர்களின் வேலையை கெடுக்காமல் பாட்டிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் துல்லியமாக செய்தது. 3ஆம் நாளில் மாரிமுத்துவின் குழு ஓய்வில் இருக்கும்போது பாட்டியும். பகுதி 3. வெற்றி மற்றும் நீதி. 7ஆம் நாள் வந்தது. மாரிமுத்துவின் வெறும் அரைகுறையாக வீட்டை முடித்திருக்க, அன்னம் பாட்டியின் மரம் வீடு உறுதியாகவும் அழகாகவும் தயார் நிலையில் இருந்தது. மாரிமுத்துவுக்கு அதிர்ச்சி. அவர் சவாலை மீற முயன்ற போது கிராம மக்கள் அனைவரும் பாட்டிக்கும் கில்லிக்கும் ஆதரவாக குரல் கொடுத்தனர். மாரிமுத்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். அவர் பாட்டியை பார்த்து, அன்னம், உங்கள் உழைப்பும் உங்கள் குட்டி குரங்கின் அன்பான சாமர்த்தியமும் எங்களை வீழ்த்திவிட்டது. நீங்கள் உண்மையிலே வெற்றி பெற்றீர்கள் என்று கூறி மரம் இருக்கும் நிலத்தை பாட்டிக்கு உரிமையாக்கி கொடுத்தார். அன்னம் பாட்டியும் கில்லியும் அந்த